உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மரபணு மாற்று பயிர்களை பரிசோதனை அடிப்படையில் சாகுபடிக்கு அனுமதிக்கலாம் என மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கிறது. ஏற்கனவே மரபணு மாற்று பயிர்களை பரிசோதனை செய்யக்கூடாது என இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் தரப்பிலும் சமூக ஆர்வலர்கள் தரப்பிலும் பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அரிசி, கத்திரி உள்ளிட்ட 15 பொருட்களை மரபணு மாற்று முறையில் பயிர் சாகுபடி செய்யலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் உலகின் பல நாடுகளில் மரபணு மாற்று பயிர் சாகுபடி என்பது மிக மிக குறைந்த அளவிலாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது வரைக்கும் 6 நாடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 90% அளவிற்கு மரபணு மாற்று பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றன. இந்த நிலையில் இந்தியாவில் தற்பொழுது விவசாயம் என்பது மிக பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு விவசாயிகள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இயற்கை வேளாண்மை விவசாய முறையில் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு மரபணு மாற்று பயிர் சாகுபடி என்பது ஒரு மிகப்பெரிய பின் விளைவுகளை அளிக்கக்கூடிய ஒரு சாகுபடியாக இருக்கும் என்று விவசாயிகள் கருதுகிறார்கள். ஏற்கனவே பல்வேறு விதமான பன்னாட்டு கம்பெனிகள் பல துறைகளில் நம்முடைய இந்தியாவில் காலடி எடுத்து வைக்க இந்தியாவின் மிக பிரதானமாக பார்க்கப்படும் இந்த விவசாய துறையிலும் பன்னாட்டு கம்பெனிகள் அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த விதைகளை கொண்டு மரபணு மாற்று பயிர் சாகுபடி செய்யும் பொழுது விதைகளுக்காக அவர்களிடமே கையேந்த வேண்டிய சூழ்நிலை வருங்காலத்தில் ஏற்படும் என்கின்ற அச்சமும் விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப மரபணு மாற்று பயிர் சாகுபடிதான் உணவு உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கும் என்கின்ற வாதமும் அறிவியல் அறிஞர்களிடமிருந்தும் விஞ்ஞானிகளிடமிருந்தும் வைக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மரபணு மாற்று பயிர் சாகுபடி என்பது எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை சார்ந்தது, இப்பொழுது இருக்கக்கூடிய இயற்கை விவசாய தொழில்நுட்பத்திற்கும் வர இருக்கக்கூடிய மரபணு சார்ந்த தொழில்நுட்பத்திற்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கின்றது, இந்த மரபணு பயிர் சாகுபடியை விவசாயிகள் எதிர்ப்பதற்கான பிரதான காரணங்கள் என்ன, அதே நேரத்தில் இந்த மரபணு பயிர் சாகுபடியை அரசு ஊக்குவிப்பதற்கான பிரதான கருத்து என்ன என்பதை பற்றிய பல விஷயங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள். தற்பொழுது இந்த மரபணு பயிர் சாகுபடி என்பது கிட்டத்தட்ட 15 பயிர்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பரிசோதனை அடிப்படையில். இதற்கு தான் விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கின்ற விவசாயிகள் இந்த மரபணு பயிர் சாகுபடிக்கு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இயற்கை விவசாயம் என்பது முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் இந்த மரபணு பயிர் சாகுபடி என்பது இனி வருங்காலங்களில் வரக்கூடும் என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. திரு பழனிசாமி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ மரபணு மாற்று பயிர் சாகுபடியை பரிசோதனை அடிப்படையில் பயிர் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன மாதிரியான பயிர்கள் மரபணு மாற்று முறையில பயிர் செய்யப்படுது? அந்த மரபணு மாற்று முறையில இன்னைக்கு மத்திய அரசாங்கம் 15களை இன்னைக்கு அறிவித்திருப்பது என்பது பொதுவாக இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளும் சரி, இது முற்றிலுமாக யாருமே இது விரும்பி கேட்டதல்ல. விரும்பி எங்களுக்கு மாற்றனை மரபணுடைய விதைகளை தாருங்கள், பீட்டி கத்திரிக்காயை நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும், ஆக அதுக்குரிய முறையில் எந்த விவசாயிகளும் இதுவரையிலும் கோரிக்கை வைக்காத ஒன்றை பன்னாட்டு கம்பெனிகளோடு சேர்ந்து இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இப்படி கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், அதே போல நரேந்திர மோடி, அவர் இதற்கு முன்பதாகவே தேர்தல் பிரச்சார காலத்திலும் சரி, அவர் கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இந்த மரபணு மாற்று விதைகளை இந்தியாவில் அனுமதிக்கக்கூடாது, அதனால் விளைவுகள் ஏற்படும், ஆக நஞ்சியை நாட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடாது, அது உணவாக கொடுக்கக்கூடாது என்று அவர்களை பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். ஆனால் எதிர்கட்சியா இருக்கிற போது இப்படி ஒரு வாதத்தை வைத்துவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் பீட்டி கத்திரிக்காயை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 15 விதமான விதைகளை கொண்டு வந்திருக்கார். ஏற்கனவே நடைமுறையில் இந்தியாவுக்குள்ள இருப்பது என்பது ஒட்டுரகம் என்று ஒரு இந்தியாவில் உற்பத்தி வேளாண் விஞ்ஞானிகள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அதில் வாழையை எடுத்துக்கொண்டா கூட பார்த்தீங்கன்னா வாழையிலே பல ரகம் இருக்கிறது இந்தியாவில். அதுவும் தமிழ்நாட்டில் பல ரகம் இருக்கிறது. வாழை ஒரு வாழை மட்டுமல்ல, வாழைப்பழம்னு சொன்னால் பலவிதமான வாழை ரகங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் நெல்லில் பல ரகம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ரகங்கள் நெல் உற்பத்தியில் இருக்கிறது.
அதுமாதிரி கத்திரிக்காயும் பார்த்தா ஒரு விதமான கத்திரிக்காய், பல விதமான கத்திரிக்காய்கள் இருக்காது. இதையெல்லாம் ஒரு பன்னாட்டு கம்பெனி மூலமாக இந்தியாவில் தன்னுடைய விதையை விற்க வேண்டும் என்பதற்கான ஒரு கடையை இன்றைய தினத்தில் திறந்திருக்கிறார்கள். ஒன்று, விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்கும். அதோடு மட்டும் விவசாயிகளுக்கும் லாபத்துக்கு மட்டும் அமல்ல, இதை பேசலாம் ஐயா, தொடர்ந்து பேசலாம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மரபணு மாற்று முறையில் பயிர் சாகுபடிக்கான பரிசோதனை அடிப்படையில் பயிர் சாகுபடி செய்யலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருப்பது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையும் ஒரு கவலையில், அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. விவசாயமே வாழ்வாதாரமாக பார்க்கப்படும் பல குடும்பங்களில் இந்த அறிவிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கின்ற அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற குரலும் இங்கு எழுப்பப்படுகிறது. தற்பொழுது இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து நேரடியாக பல கள தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில் தேவா. முதலில் செந்தில் தேவா அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் செந்தில் தேவா. மரபணு மாற்று பயிர்களை பரிசோதனை அடிப்படையில் சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. என்ன மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பு அதில் வெளியிடப்பட்டிருக்கு? ஹேமா, விவசாயிகளோட வாழ்க்கை எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ரொம்ப அருமையான விவசாயம், அன்பான குடும்பம், அப்படிலாம் ஒரு வாழ்க்கை நடத்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இயற்கையான விவசாயம், அந்த விவசாயத்தை சார்ந்த உரங்கள், அதாவது இலை, மாட்டுச்சாணம், அந்த மாதிரி இயற்கை உரங்களை போட்டு அந்த விவசாயம் பண்ணப்ப இந்த மனிதனே ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அப்புறம் நாளடைவில் பாத்தீங்கன்னா, இந்த இரண்டாம் உலகப் போர் டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த உலகப் போர்ல உள்ள பொட்டாசியம் இதை இதுதான் உரம் அப்படின்னு சொல்லி இங்க கொட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உரம் போட்டாதான் விளையுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம இந்தியாவில் உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப விவசாயம் நெளிஞ்சு போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகம் தண்ணி வெள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஒன்னொன்னு இருந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் பாத்தீங்கன்னா, இப்ப பிடி கத்திரிக்காய், இந்த பிடி உரம் அப்படி பிடி விதை அப்படிங்கிற ஒரு புது இது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை போட்டா கண்டிப்பா விவசாயம் பண்ண முடியாது, இந்த நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் ரொம்ப கும்பிடுறாங்க. இது அரசியல் தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம களத்துக்கு பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தோட மாநில துணைத் தலைவர் கே ராஜா வந்திருக்காங்க. அவர் ஒரு விவசாயி, பெரிய விவசாயி. அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். இப்ப இந்த பிடி கத்திரிக்காய் வந்தது மாதிரி பிடி நெல் வந்திருக்கு. அந்த பிடி நெல்லை விவசாயம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க மத்திய அரசு. எந்த அளவுக்கு விவசாயிகளை பாதிக்கும், இல்ல அது லாபம் தருமா அப்படின்னு சொல்லுங்க. பிடி விதையை பற்றி சொல்வதற்கு முன்னால, இந்த அரசாங்கம் உலகமயமாக்குதலில் சிக்குண்டு பகாசுர கம்பெனிகளின் கை பாவையாக மாறி இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவின் கம்பெனியான மான்சாண்டோ என்கிற கம்பெனிக்கும் மாசிகா என்கிற கம்பெனிக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அந்த அக்ரிமெண்டின் அடிப்படையில் மரபணு விதைகளை அமுல்படுத்த வேண்டும், விதைக்க வேண்டும் என்று சொல்லி இதை விவசாயிகள் எதிர்ப்பார்கள் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கு. அந்த புதிய திட்டம் என்னன்னா, விவசாயிகள் உற்பத்தி குழு கூட்டமைப்பு. 1500 விவசாயிலிருந்து 2000 விவசாயிகள் வரை அந்த குழுவில் இருக்கலாம். ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தா போதுமானது. ஆனா ஒரு விவசாயி 1 ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்டு ரூபாய் 2000 அந்த குழுவில் கட்ட வேண்டும். அரசாங்கம் 3 கோடி ரூபாய் வருடத்திற்கு கடன் வழங்குகிறது. இந்த ஆசையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான விவசாயிகள் இந்த வேளாண் உற்பத்தி குழு கூட்டமைப்பை அமைப்பதற்கு முன் வருகிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, இந்த பிடி நெல் அதிகபட்சமான விளைச்சலை தரும். 1 ஏக்கர்ல குறிப்பா இப்பொழுது இருக்கக்கூடிய நீங்க சொன்னது மாதிரி சாதாரண நேரத்தில் ஒரு 30 மூட்டை விளைந்தால் அந்த பிடி நெல் 300 மூட்டை விளையும். இது முதல் தரம். இதை பார்த்த விவசாயி, ஆக 300 மூட்டைல விளைஞ்சிச்சு, என்ன ஒரு சந்தோஷத்துல இருப்பான். ஆனா அடுத்த வருடம் அது 150 மூட்டையா மாறும். அதுக்கு அடுத்த வருடம் 50 மூட்டையா வரும். அதுக்கு அடுத்த வருடம் விளையவே விளையாது. ஆனா அது விதையை நம்ம வச்சுக்க முடியாது, அந்த கம்பெனி கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு பிறகு தரிசா போயிடும். நிலம் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்திவிடும். மலட்டுத்தன்மையை ஏற்படுத்திட்டுனா விவசாயி, நம்பி நம்ம வீணா போயிட்டோமே, இனிமே நமக்கு இந்த நிலம் வேண்டாம் என்கிற நிலைக்கு வந்துருவான். இந்த நிலையத்தை அந்த பாசுர கம்பெனிக்கே வித்துருவான். அதுலயே ஒரு சட்டம், இப்ப நூதன சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு நிலத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக அமெரிக்காவில் இருக்கிறவன் இங்க இருக்கிற சாதாரண விவசாயிடம் அந்த நிலத்தை வாங்கிக்கலாம். நிலத்தை வாங்கிக்கிட்டா இப்ப மீத்தேன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா, விவசாயம் பாதிக்கப்படும் என்று. ஆனா நிலத்தை அவன் கையகப்படுத்தி விட்டால் அவன் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். எனவே விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு மறைமுக திட்டத்தை விஞ்ஞானிகளின் மூலமாக, இது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்று கூறி இந்த மரபணு விதையை அமுல்படுத்த விரும்புகிறார்கள். குறிப்பாக உதாரணமா நீங்க ஒண்ணு வச்சுங்க, மகாராஷ்டிரா மாநிலம்
அங்க பருத்திக்கு பிடி பருத்தியை விளைவிக்க சொன்னார்கள். இதே மெத்தடில் அனுப்பினார்கள். ஆனால் அனுப்புகிற போது விவசாயிகள் முதல் வருடத்தில் லாபம் அடைந்தார்கள், இரண்டாவது வருடத்தில் நஷ்டமடைந்தார்கள், மூன்றாவது வருடத்தில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் 3.5 லட்சம் பேர் இறந்தார் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை, இங்க வந்திருக்கிற விவசாயிகள் குறிப்பிடவில்லை. பாராளுமன்றத்தில் சரத் பவார் 2010-2011 ஆண்டு அந்த அறிக்கையை வெளியிடுகிற போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிடி பருத்தியை விளைவித்த விவசாயிகள் 3.5 லட்சம் பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், சிலர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பின்னாலும் மத்திய அரசாங்கம் இந்த மரபு விதையை அமுல்படுத்த வேண்டும் என்று அந்த வேளாண் உற்பத்தி குழு மூலமாக அமுல்படுத்துகிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால் முழுக்க முழுக்க விவசாயிகளின் விரோத கொள்கையை காட்டுகிறது. எனவே இப்பொழுது ஒன்று அறிவித்திருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற மானியங்கள் ரத்து, விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்படுகிற கடன் ரத்து, இதற்கு மாற்று என்ன, தனியார் மூலமாக வங்கிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த தனியார் தான் பயிர் பாதுகாப்பு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் பிரீமியம், முதல் பிரீமியம் 3000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது காவேரி டெல்டாவிற்கு நாங்க எங்குமே போலப்ப 6 மாசத்துக்கு ஒரு முறை வெள்ள வரும், இல்லன்னா வறட்சி வரும், நாங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுவோம், எங்க கம்பெனி அழிந்துவிடும் என்று இங்க வந்த அந்த காப்பீட்டு கம்பெனியும் நான் செல்ல மாட்டேன் என்று அறிவித்து விட்டார்கள். எனவே அரசாங்கம் மானியம் வழங்குவதில்லை, அரசாங்கம் எந்த உற்பத்திக்கு பணம் வழங்குவதில்லை என்ற திட்டத்திற்கு வந்துவிட்டது. அப்படி ஒரு திட்டத்தை வந்ததற்கு பின்னால் இப்பொழுது புதிதாக மோடி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உற்பத்தியாளர் விளைவித்த பொருட்களை அவர்களே விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவது, ஏற்றுமதி உலக நாடுகள் எங்கு வேண்டுமானாலும் அதே விவசாயியை ஏற்றுமதி செய்து கொள்ளலாம். 2. மூன்றாவது, அவனுக்கு தேவையான விதைகளை இறக்குமதியும் செய்து கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி உங்க தகவலுக்கு நன்றி. அருகில் உள்ள பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா இந்த பிடி விதை பரிசோதனைக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்ணிருக்காங்க. ஆனா சந்தைக்கு அந்த காய்கறிகள் எல்லாம் வந்துட்டு இது அபாயகரமான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி நம்ம பகுதியிலேயும் அந்த மாதிரி வந்துட்டுனா இந்த விவசாயம் சுத்தமா அழிஞ்சு போயிடும், அப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெருத்த கவலை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு நமது நிலை காப்போம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் இயற்கை வேளாண் விவசாயி. இவர்கிட்ட என்ன கேட்போம். சார் வணக்கம். இப்ப விவசாயம் இருக்கிற சூழ்நிலையில இந்த பிடி நெல், பிடி கத்திரிக்காய், அது மாதிரி பிடி கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 20 இதுக்கு அனுமதி மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு பாதிக்கும், எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நாடு முழுவதும் மிக வேகமாக பேசப்பட்ட விஷயம் இந்த பிடி கத்திரிக்காய். அந்த பிடி கத்திரிக்காய் எழுப்பப்பட்ட பிரச்சனையின் காரணமாகவே மத்திய முன்னாள் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அதுக்கு தடை விதித்தார். அவர் தடை விதிக்கும் போது என்ன சொன்னார்னா, நான் நாடு முழுவதும் ஊர்வலத்தையும் விவசாயிகள்டையும் அரசியல் பிரதிநிதிக்கும் கருத்து கேட்டேன். அந்த கருத்து கேட்ட அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது, இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்தினால பிடியிலிருந்து உற்பத்தி செய்யற உணவுப் பொருளை எந்த ஒரு பாதிப்பும் வராது என்பதற்கான ஆராய்ச்சி இந்தியாவில் நடைபெறவில்லை. ஆகவே இதை நாம் அனுமதிக்க முடியாதுன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு பின்னால ஜெயந்தி நடராஜன் அந்த சுற்றுச்சூழல் அமைச்சராக வந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த அனுமதி கேட்டப்ப அவங்களும் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பம் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இயற்கை வேளாண் விஞ்ஞானி பல்வேறு தளத்தில் அதை பேசியிருக்காங்க. அதுக்கு ஆதாரமாகவும் நம்ம சொல்ல முடியும். சமீபத்தில் நான் பிலிப்பைன்ஸ் போயிட்டு வந்தேன். அந்த பிலிப்பைன்ஸுக்கு போயிட்டு வந்தது நோக்கமே அந்த ஜிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை எப்படி பல்வேறு நாடுகளில் இருக்கிறாங்க, அதோட பாதிப்பு என்னங்கிறத பற்றி தான் விவாதிக்கப்பட்டது. கடைசியா உலக நெல் ஆராய்ச்சி நிலையம் என்று சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் அந்த மணிலா தலைநகரத்தில் இன்றைக்கு அந்த நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிலையம் உள்ள அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் கூட இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை அனுமதிக்க முடியாதுன்னு உலக அளவில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க. இப்படி பல நாடுகள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பல நாடுகள் அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய இந்தியாவில் ஒரு உணவுப் பொருள் என்று சொன்னால் அந்த உணவுப் பொருள்ல சைவம் அசைவம் என்று 2 வகை உண்டு. அந்த கொட்டுள்ள பொருட்களே அது ரெண்டும் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்தினாலான பிடிய அசைவமா சைவமா என்று கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பிடியிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவை கொண்டு எலிக்கு முதல் பரிசோதனை முதலடியாக எலி மூலமா பரிசோதனை செய்யப்பட்டது. அவ்வாறு தொடர்ந்து அந்த பிடி மக்காச்சோளத்தை கொடுத்து அந்த எலியோட வளர்ச்சியை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அப்ப வரும்போது பல்வேறு வியாதிகள் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசலாம். செந்தில் தேவா, இந்த மரபணு மாற்று பயிர்களை பரிசோதனை அடிப்படையில் மத்திய அரசு பயிர் சாகுபடி செய்ய அனுமதி அளித்திருப்பதை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுகிறது. உலகின் பல நாடுகளில் இந்த மரபணு மாற்று பயிர்கள் சாகுபடி செய்து பார்க்கும் பொழுது பலவிதமான
ஒரு பாதிப்புகள் ஏற்படுவதாக பல ஆய்வறிக்கைகளும் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பல விவசாயிகளும் தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விவசாயிகளும் இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடிக்கு தங்களுடைய எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்து வருகிறார்கள். இயற்கை சாகுபடி தொழில்நுட்பத்திற்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மரபணு பயிர் சாகுபடி தொழில்நுட்பத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல தகவல்களை பார்க்கலாம். மரபணு மாற்று பயிர்கள் என்பது தற்காலத்திற்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறதா? உணவு உற்பத்தியை பெருக்க ஒரு பக்கம் இந்த மரபணு மாற்று பயிர்கள் அவசியம் என்கின்ற ஒரு குரலும், மேலும் இந்த மரபணு மாற்று பயிர் மூலம் இயற்கை விவசாயம் அழிந்துவிடக்கூடிய அபாயமும் இருக்கிறது என்கின்ற ஒரு குரலும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் திரு MS சுவாமிநாதன் இந்த மரபணு சோதனையின் அவசியம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். கேட்கலாம். இன்னும் ஒரு 50 வருஷத்துல நம்ம கடல் ஓரத்துல கடல் நீர் மேலே வரும். சீ லெவல் ரைஸ் சொல்றாங்க. இப்போ கூட நம்ம சுனாமியை பார்த்தோம், கடல் வருது. அப்படி வந்தால் அந்த கடலோடு இருக்கிறவங்கலாம் எப்படி அவங்களோட அரிசியோ நெல் வேறு தானியங்கள்லாம் அதுக்கெல்லாம் இந்த சீ லெவல் சீ வாட்டர் சலினிட்டி டாலரன்ஸ் சொல்லணும், உப்பு தண்ணியை எப்படி போடலாமா? அதுக்கு சதுப்பு நில மரம் மேங்க்ரோவ்ங்கிறாங்க. நம்ம இதில் கூட பிச்சாவரம் அங்கெல்லாம் இந்த மேங்க்ரோவ் இருக்கு. அதில் இந்த ஜீன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அதை எடுத்து நம்ம அரிசிக்கோ பயிருக்கோ எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அதே போல் ஒரு அன்காமன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம், நிறையா நமக்கு இப்போ வந்திருக்கு. ஆனால் எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, நீங்கள் வேறு மேங்க்ரோவ்லேருந்து அரிசிக்கோ இல்லாட்டா இந்த பிடி காட்டன்கிறாங்க, அந்த பேசிலஸ் துரிஜென்சிஸ் நிலத்துலேருந்து எடுத்த ஒரு கருமியை போடுறதோ, இதெல்லாம் மக்கள் பயோசேஃப்டின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு நல்லதா, அதுக்கு சாப்பிட்டா ஏதாவது கெடுதல் வருமா? வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டில் சொன்னேன். ஒரு பார்லிமெண்ட் அப்ரூவ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு பயோடெக்னாலஜி அண்ட் பயோசேஃப்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒன்று வச்சோம்னா நமக்கு இப்போ எல்லாருக்கும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கு பாருங்க. இப்போ அணுசக்தியும் அப்படிதான். இப்போ கூடங்குளம் அங்கே எல்லாரும் பயப்பட்டாங்க கூடங்குளத்தில், ஏன்னா ஜப்பானில் ஒரு பெரிய இது நடக்குது. அதனால இது மக்களோட கன்சர்ன் இஸ் நார்மல் அண்ட் ரியல். நம்ம விஞ்ஞானிகளால் என்ன செய்ய முடியும்னா, இது நன்மை தான் கொடுக்கும், கெடுதல் எல்லாம் வராது. அதை எப்படி மக்களுக்கு சரியாக சொல்லணும், அதுக்கு நான் ஒரு கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்லுவேன் இது நல்லதும்பேன். ஒரு தாயாருக்கு அவங்க குழந்தை நல்ல குழந்தை. பட் அதுக்கு தான் தனியாக ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி போட்டு அதை பார்லிமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரம் வந்ததுன்னா ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும். மரபணு மாற்று பயிர் சாகுபடிக்கான அவசியம் குறித்து திரு MS சுவாமிநாதன் பதிவு செய்த கருத்துக்களை கேட்டும். திரு பழனிசாமி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ MS சுவாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி இப்போ வருங்காலத்துல நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைந்து கடல் நீர் ஊருக்குள் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. அப்போ இந்த மரபணு பயிர் சாகுபடிக்கான அவசியம் என்பது தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது உணவு உற்பத்திக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதுல உங்களுடைய பார்வை என்ன? மரபணு மாற்று விதை உற்பத்தி செய்வது மூலமாக அதை பயன்படுத்துவதன் மூலமாக உணவு தானிய உற்பத்தி பெருகிவிடாது. அதுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய உரங்கள் போட வேண்டும், பூச்சி மருந்து அடிக்க வேண்டும், மண்ணினுடைய தன்மை வளத்தை பெருக்க வேண்டும். அது உயிரோட்டமான மண்ணாக இருந்தால் தான் அதை உற்பத்தியை பெருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த விவசாயிகள் தயாரில்லை. ஏற்கனவே ஒரு நடைமுறையில நமக்கு ஒட்டு ரகங்களே சிறப்பான முறையில் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்க வந்திருக்கு. ஒன்று நெல், பருத்தி, அதே போன்ற கத்திரிக்காய், வெண்டைக்காய், சோளம், மக்காசோளம் போன்ற அத்தியாவசியமான பொருள் அத்தனையுமே இன்னைக்கு அநேகமாக ஒட்டு ரகத்தில் இன்னைக்கு சிறப்பான முறையில் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட வேளாண் விஞ்ஞானிகள் சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொன்னா, ஐநாவில் கூட கோபி ஆனந்த் இருந்த போது கூட உலக நாட்டில் இந்த உணவு தானிய உற்பத்தியில பீட்டி கத்திரிக்காய், பீட்டி உணவு தானியங்களை, பீட்டி விதைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது கூட அது ஒட்டுமொத்தமான எந்த முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு ஐரோப்பா நாடுகளிலேயே எனக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாரும் சொல்வது சீனாவிலே பயன்படுத்தலையாங்கிறாங்க.
சீனாவில் பயன்படுத்தி கூட நான் விஷத்தை இனிமே நான் கொடுக்க முடியாதுன்னு அந்த அரசாங்கம் இன்னைக்கு தடை விதித்திருக்கிறது. இதெல்லாம் தெரியாதில்ல. அப்ப இந்தியாவில் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் ஏற்கனவே இது போன்று இதை கடுமையாக எதிர்த்தார்கள். இதுல இருக்கிற என்ன தீமை என்பதெல்லாம் வைத்தார்கள். இன்னைக்கு பொதுவா அப்படி வந்திருக்கு. நீ படிப்படியா இன்னைக்கு விவசாயிகளுடைய பார்த்தா விவசாயிகளுக்கு ஏதோ வெந்த புண்ணில வேலை பாய்ச்சுவதை போல படிப்படியான விரோதமான காரியங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நெல்லுக்கு இருக்கிற மானியத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகையால் நேரடியாக நாங்கள் மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலையை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் விவசாயிகள் ரொம்ப வேதனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இன்னைக்கு விவசாயம் செய்வதற்கு எந்த விவசாயிகளுமே விருப்பமே இல்லை. பல நாடுகளில் தண்ணீருடைய பிரச்சனைகள், நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளே இருக்கிறது. ஆக மண்ணுடைய தரத்தை உயர்த்தாமல், மண்ணுடைய உயிரோட்டம் இல்லாமல் எந்த ஒரு தானியத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது. பீட்டி விதையை மட்டும் தரிச்சா அது விளைஞ்சு போயிடுமா? பீட்டி நெல்லை உற்பத்தி செய்த விளைஞ்சு விடுமா? விளையாது. அதே போன்று பீட்டி கத்திரிக்காய் விளைய வச்சா விளைஞ்சு விடுமா? விளையாது. நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை பார்த்தா பீட்டி விவசாயிகள் செஞ்ச ஒரு விவசாயி அவர் விவசாயம் செய்திருக்கிற போது பாத்தீங்கன்னா முதல் வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. மறாவது வருஷம் அதே விதையை எடுத்து அவர் உற்பத்தி செய்தார். அநேகமா பார்த்தா பீட்டி காட்டன் எல்லாமே நல்லா விளைஞ்சிருந்தது. எதுவுமே ஒண்ணு கூட அந்த பீட்டி காட்டனை பாக்குற போது எந்த ஒரு பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை. சரி, தங்கள்கிட்ட இருந்த ஒரு 100 செம்பரி ஆடுகளை விட்டு அந்த ஆட்டுகளை விட்டு மேய வைத்தார். 2 மாட்டை விட்டு மேய வைத்தார். இதெல்லாம் மேய்ஞ்ச முன்னாலும் ஆடு நல்லா மேய்ஞ்சிருந்துச்சு, மாடு நல்லா மேய்ந்திருந்தது. கொண்டு போய் பட்டியல அடைத்து விட்டு போயிட்டு காலையில பார்த்தா அத்தனையும் செத்து போயிருந்தது. தானும் தற்கொலை பண்ணி செத்தார். இதெல்லாம் இந்தியாவோட நாடாளுமன்றத்தை குளிக்கியது. இதெல்லாம் ஒரு அனுபவ ரீதியா தான் பாக்குறோமே தவிர இது அனுபவம் இல்லாம சொல்லல. இப்ப வேளாண் விஞ்ஞானி ஐயா அவர்கள் விஞ்ஞானி விவசாயத்தை பத்தி ரொம்ப தீர்க்கமாக தெரிந்தவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அநேகமாக இதனுடைய தீர்மைகளை பற்றி ஏற்கனவே இந்து பத்திரிகையில் தலையங்கம் வந்த போது கூட அதை கடுமையாக இது என் பெயரை இப்படிலாம் பயன்படுத்தி இது போன்ற விதைகளை அறிமுகப்படுத்துற போது என் பெயரை பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னவர். இன்னைக்கு இப்படிப்பட்ட செய்திகளை அவர் சொல்லுகிற போது எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு. விவசாயிகளுடைய நிலைகளை புரிந்து விவசாயி என்ன உற்பத்தி பண்ணுகிறார் என்பதை இன்னைக்கு பார்க்க வேண்டும். அதே போன்ற தென்னை விவசாயம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப தீவிரமான தென்னை விவசாயம் இருக்கு. அதெல்லாம் ஒட்டுரகம் தான் இன்னைக்கு சிறப்பா இயங்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் மாட்டு மறு கொண்டு வந்து உற்பத்தி செய்ய முடியாது. தொடர்ந்து பேசலாம் ஐயா. விவசாயிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்களுக்கான பிரச்சனைகள் என்பது பலவாக இருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது மரபணு மாற்று பயிர் சாகுபடிக்கான பரிசோதனை அடிப்படையில் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. மண்ணின் வளத்தை சரிபார்க்காமல், மண்ணின் வளத்திற்கு உயிரூட்டாமல் எந்த ஒரு பயிர் சாகுபடி என்பதும் பலனை அளிக்காத ஒரு நிலைதான் உருவாக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மரபணு மாற்று பயிர்கள் பற்றி என்ன மாதிரியான அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். மரபணு மாற்று பயிர்கள் ஐரோப்பிய நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல நாடுகளில் அங்கு இருக்கக்கூடிய விவசாய பொருட்களுக்கு மேலேயே இந்த லேபிள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால் மரபணு மாற்று பயிர் என்பது இல்லை என்கின்ற ஒரு லேபிள் ஒட்டப்பட்டிருக்கிறது. பல நாடுகளில் மரபணு மாற்று பயிர்களுக்கான தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்தியாவில் இந்த மரபணு மாற்று பயிரை பரிசோதனை அடிப்படையில் சாகுபடி செய்யலாம் என 15க்கும் மேற்பட்ட பயிர்களுக்கான பட்டியலையும் அதற்கான அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டிருப்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது திருவாரூர் பகுதியில் இருக்கும் திரு செந்தில் தேவா அவர்களிடத்தில் பேசலாம். திரு செந்தில் தேவா, இப்போ அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இப்ப இருக்கக்கூடிய இயற்கை விவசாய வழிமுறைக்கும் இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது பரிசோதனை அடிப்படையில் சொல்லியிருக்கக்கூடிய மரபணு மாற்று பயிர் சாகுபடிக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு, என்ன மாதிரியான முறைகள் வேறுபட்டிருக்கு, விவசாயிகள் இடத்துல கேளுங்க. ஹேமா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மரபணு மாற்று விதையை பயிரிட்டு அதை சோதனை பண்றதுக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்கல, ஒரு தீவை ஒதுக்கல. முழுக்க முழுக்க நம்ம இந்திய விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விவசாய நிலங்களை தான் பண்றாங்க. அப்ப கண்டிப்பா அந்த விவசாய நிலங்கள் பால்பட்டு போயிடும் அப்படின்னு தான் விவசாயிகள் சொல்றாங்க. சார், இப்ப இந்த மரபணு மாற்று பயிர், அதாவது பீட்டி நெல்லுக்கும் சாதாரண விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இதை பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. சாதாரணமாக நம்ம காய்கறி கடைக்கு போடணும்னு வச்சுக்கலாம், ஒரு கத்திரிக்காய் எடுத்தா பூச்சி இருக்கும். அது நம்ம விளைவிக்கிற கத்திரிக்காயுடைய நிலை. வெண்டைக்காய் ஒடிச்சு பார்ப்போம். இப்படி நமக்குன்னு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நம்மகிட்ட இருக்கு. ஆனா இந்த மரபணு மூலமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும்
பார்ப்பதற்கு அழகாகவும் பெரிதாகவும் கண்ணை கவர்கிற விதத்தில் இருக்கிற பொழுது அதனால் உண்டாகிற பின்விளைவுகளை பற்றி சொல்வதற்கு எந்த விஞ்ஞானியும் தயாராக இல்லை. பிடி ரக நெல் உற்பத்தி தயாரிக்கிற அல்லது உருவாக்கிய எந்த விஞ்ஞானியாவது இதை உண்டால், இதை நீங்கள் உட்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான பின்விளைவுகளும் வராது அல்லது எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு ஏற்படாது என்று பகிரங்கமாக சொல்வதற்கு எந்த விஞ்ஞானியும் தயாராக இல்லை என்பதுதான் இங்க இருக்கிற விவசாயிகள் கேட்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி. அதனால்தான் இன்றைக்கு பொது உடைமை இயக்கங்களும் மேனை இயக்கங்களும் விவசாய அமைப்புகளும் இருக்கிற பொழுது என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கூட இந்த பிடி ரக நெல் உற்பத்தியை எதிர்ப்பதற்கான முதல் குரலை அவர் கொடுத்திருக்கிறது நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு கவர்ச்சிகரமான வியாபார யுக்தியினால் காலனி அதிகத்தின் மூலம் இந்த நாட்டை இடைப்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுவதற்காக எடுத்துக் கொள்கிற முயற்சியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்பதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நன்றி, உங்க தகவலுக்கு நன்றி. இப்ப இந்த பிடி இதை மத்திய அரசு அனுமதி வழங்கும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரப்பே கடந்த 13/3/2014 கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை கண்டிப்பா நாங்க எதிர்ப்போம், கண்டிப்பா தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், இந்தியாவில் வேற எந்த இடத்துல இதை அனுமதிச்சாங்கன்னா கூட எங்களோட எதிர்ப்பு குரல் இங்க இருந்து கிளம்பும், அதுக்கு நாங்க எங்களோட ஒருமித்த எதிர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மதிமுகவை சேர்ந்த வைகோ மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் உள்ளிட்ட அனைத்து அரசியல் தலைவருமே இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த மாவட்ட அமைப்பாளர் வந்திருக்காங்க வீதா செல்வன், அவர்கிட்ட கேட்போம். இப்ப திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம மரபணு சோதனைக்கான ஒரு மையம் அமைக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை, அது அப்படி அமைச்சா அந்த விவசாயிகளோட நிலை என்ன, எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அதாவது மரபணு விதை சம்பந்தமான ஆராய்ச்சி மையம் அமைப்பதாக ஒரு தகவலை பத்திரிகையாளராக தெரிகிறது. ஆனால் எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அங்கே இந்த விதை பண்ணை ஆரம்பிப்பார்கள், ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிப்பது என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த பிடி விதை என்பது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல். ஒவ்வொரு மத்திய அரசாங்கமும் இந்த மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயலையே செய்வதற்கு முற்பட்டு வருகிறது. ஆகையால் இந்த பிடி விதையை பயன்படுத்துவதன் மூலம், விவசாயத்தில் உட்படுத்துவதன் மூலம் அந்த விவசாய நிலம் பாழ்பட்டு மீண்டும் இயற்கை விவசாயமோ அல்லது சாதாரண விவசாயம் செய்வதற்கு கூட பயன்படாத வகையில் அந்த நிலம் பண்பட்டு போய்விடும். எனவே இப்போது கூட ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக இந்தியாவிலே 170 பேருக்கு சர்க்கரை வியாதி அதனால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இந்திய பேரரசு வெளிநாட்டு யுக்தியை இங்கே கையாள வேண்டும் என்பதற்காக பிடி அதாவது மரபணு விதைகளை இங்கே பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபடுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். உங்க தகவலுக்கு நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்மளோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில நம்மளுடைய இயற்கை நம்ம விஞ்ஞானத்தில் நம்ம எடுக்கக்கூடிய, அதாவது இயற்கை வேளாண்மையில் எடுக்கக்கூடிய பயிர்கள்லாம் பத்தல, இந்த மாதிரி பிடி பயிர்கள் பண்ணாதான் பெரிய அளவு விவசாயிகளுக்கு நம்ம அதாவது கொடுக்க முடியும், அதை மக்களுக்கு காய்கறிகள் உற்பத்தி நிறைய, அது மாதிரி விதைகள் நெல் எல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இந்தியா போன்ற ஒரு மிக அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் இதற்கான முயற்சி சர்வதேச அளவில் தனியார் மயமாக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டின் அடிப்படையில் சர்வதேச அளவில் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் நமக்கு கிச்சடி சம்பா, அதே மாதிரி சீரக சம்பா போன்ற நெல் வகைகள் பூரா இன்னைக்கு நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு தெரியாமே போயிடுது. காரணம் மரபணு மாற்று விதைகள் மூலமா இன்னைக்கு உலகத்தில் உள்ள 150க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் கூட 6 நாடுகள் மட்டும்தான் அந்த மரபணு மாற்று விதைகளை இன்னைக்கு ஏற்றுட்டு இருக்கான். இதுதான் யதார்த்தமான விஷயம். அதே போல என்டோசல்பான் என்பது இந்தியாவில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. அது நாம போராடி அதை மறுபடியும் அதை வழக்கா, அதாவது நீதிமன்றம் மூலமாக அதை தடை செய்ய முயற்சி செஞ்சு அதை தடை செய்து வைத்திருக்கிறோம். இதான் யதார்த்தமான விஷயம். அதே நேரத்தில் மரபணு மாற்ற விதைகள் மூலமா தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்பதை மத்திய அரசாங்கம் நேரடியாக நம்மள்கிட்ட கொண்டு வராம மறைமுகமாக ஒரு 16 வகையான மரபணு மாற்ற விதைகளை நீங்கள் பயிரிட்டு நீங்கள் டெஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது. இது ஜெர்மனியுடனும் அமெரிக்காவுடனும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களிடம் இந்திய நாட்டை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக கடுமையாக எதிர்க்கிறோம், கடுமையாக கண்டிக்கிறோம். அதாவது
மரபணு மாற்று பயிர் வந்து 70க்கும் மேற்பட்ட மரபணு மாற்று விதைகளை வந்து இங்க வந்து நாங்க பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மத்திய அரசுகிட்ட ஒரு இது கொடுத்ததுல 60க்கும் மேற்பட்ட இதுக்கு வந்து அவங்க வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அதாவது ஒப்புதல் பெற்றிருக்காங்க. இதுல வந்து 20க்கும் மேற்பட்ட விதைகளை வந்து இப்ப பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிக அதாவது நெல்லுல இருந்து கம்பு சோளத்துல இருந்து கடுகு வரைக்கும் இந்த 20 வருது. இந்த 20ஐயும் பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா நிலங்கள்லாம் பாலா போயிடும். இந்த நிலங்கள் எல்லாம் நம்ம ரேட்டு பேசிக்க வேண்டியது அவங்கள்ட்ட நம்மளே ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த விவசாயிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம களத்துக்கு வந்து இயற்கை விவசாயி ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா உம்பளச்சேரி கால்நடை மருத்துவத்தோட தலைவர் வந்து ஜானகிராமன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். செந்தில் தேவா, தொடர்ந்து பேசலாம். இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடி என்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவின் மீது திணிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இது பார்க்கப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்தும் விவசாயிகள் மத்தியில் வைக்கப்படுகிறது. இது குறித்து அதாவது நம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தின் மீது பன்னாட்டு கம்பெனிகள் ஆதிக்கம் செலுத்துகின்றனவா என்பது குறித்த கருத்துக்களை பதிவு செய்கிறார் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் திரு MS சுவாமிநாதன். இதுலதான் நம்ம அவங்கள பிளேம் பண்றதை விட வெளியூர்காரனே நம்மளோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வேணும். இப்போ ஃபுட் ப்ராசஸிங் எல்லாத்துலேயுமே நமக்கு வச்சிருந்து நம்மளே அன்லெஸ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வெளியூர்காரனை போய் பிளேம் பண்ணுறது என்ன பிரயோஜனம்? நமக்கு இது மட்டும் ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இல்லை. இப்போ தான் அட்டாமிக் எனர்ஜி கூடங்கள்லாம் அஜிடேஷன் வந்த அப்புறம் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பயோடெக்னாலஜி அண்ட் பயோசேஃப்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒன்று வச்சோம்னா இப்போ மக்களுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்கு பாருங்க. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க ஓட்டு அதை பண்ணுறோம் அதை பண்ணுறாங்க. இப்போதும் சொல்கிறதில்ல. எலெக்ஷன் எல்லாரும் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பை அண்ட் லார்ஜ் ஜுடிஷியரி ஜட்ஜஸ் நம்பிக்கை இருக்கு நம்ம மக்களுக்கு. ஜுடிஷியரி நம்பிக்கை இருக்குது. அதே போல் எலெக்ஷன் கமிஷன் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ரெகுலேட்டரி மெக்கானிசத்துக்கு நம்பிக்கை வரும். மரபணு மாற்று பயிர் சாகுபடி என்பது விவசாயத்தை மற்றும் விவசாயிகளை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். மரபணு மாற்று பயிர் சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை பார்த்து வருகிறோம். திரு பழனிசாமி அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடிக்கு பரிசோதனை அடிப்படையில விவசாயிகள் இப்ப பயிர் செய்யும்பொழுது அதற்கான விதைகளையும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்போ இந்த பயிர் சாகுபடி முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் விதைகளுக்காக பன்னாட்டு நிறுவனங்களிடம் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் விவசாயிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? படிப்படியா இப்போ வந்து இந்த பீட்டி விதை என்று ஒன்று வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தால் அநேகமா நம்ம இடத்துல இருக்கிற பலவிதமான கத்திரி செடி, தக்காளி செடி, நெல் ரகங்கள் இத்தனையும் அழிந்து போய்விடும். எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு காலத்தில் இன்னும் 40 ஆண்டு காலம் பார்த்தால் இந்த அந்நிய நாட்டினுடைய கம்பெனியே தான் எதிர்பார்த்து விவசாயிகள் நிற்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைகள் இந்த நாட்டில் ஏற்படும். அதுதான் பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை தான் பார்க்கணும், தவிர முன்னாடி இருக்கக்கூடியது எதுவும் பார்க்கக்கூடியது. நம்ம வேளாண் விஞ்ஞானி ஐயா MS சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போது அவர் ரொம்ப அனுபவமிக்கவர், ஒரு சிறந்த விஞ்ஞானி, விவசாயிகளை பற்றியான நிறைய ஆய்வு செய்தவர்கள். அவர் சொல்லுகிற போது பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. இப்படிப்பட்ட சொல்றாருங்கிற கூட அதிர்ச்சியா இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெல் ரகமே பல ஆயிரக்கணக்கான நெல் ரகம் குறைந்து போய்விட்டது. இன்னைக்கு அரசாங்கத்து மூலமாக தான் நேரடிய விதைகளை நாம வாங்குறோம், அதுதான் பயன்படுத்துறோம். அது சீல்டுன்னு ஒரு விதைகள் வருது இன்னைக்கு. அந்த சீல்டு விதையை நல்லா முறையாக பயன்படுத்தணும்னா ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முடியும். இப்ப கத்திரிக்கு அது மாதிரி, தக்காளிக்கு அது போல, இது மாதிரி பீட்டி கத்திரிக்காய்ங்கிறது போல பல கத்திரிக்காய் செடிகள்லாம் நீ கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் நவீனமான முறையில் ஒட்டுரகத்தில் இன்னைக்கு வருகிறது. இதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா அந்நிய மூலத்தில் அவரிடத்துல வாங்கிக்கிட்டு வந்து இப்ப பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொன்னா எந்த விவசாயியும் சிறு குறு விவசாயியே இருக்க முடியாது. இப்போ இந்த பன்னாட்டு கம்பெனிகளிடத்துல இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இப்ப அந்த விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையும் அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தான் வரும். அப்போ இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளை அவங்களுக்கு தான் வரும். இதுல இவங்கள்ட்ட விதை வாங்குறதோட மட்டுமல்ல, அவங்களுடைய கட்டாயம் என்ன, விதையை வாங்கி பயன்படுத்துகிற போது எங்கள்ட்ட தான் பூச்சி மருந்து வாங்க வேண்டும்ங்கிறார்கள், எங்கள்ட்ட தான் நாங்க சொல்லக்கூடிய உரம் தான் நீங்க போட வேண்டும் என்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டாயமெல்லாம் இந்த மரபணு மாற்று விதையை அந்த விநியோகம் செய்யக்கூடிய கம்பெனி, அமெரிக்காவுடைய கம்பெனி, அந்த பன்னாட்டு கம்பெனி இங்க செய்யறது. ஏன் அமெரிக்காவிலே பயன்படுத்துற? அந்த அமெரிக்க கம்பெனி இந்தியாவில் பயன்படுத்தும் போது அமெரிக்காவில் பயன்படுத்தலாம்ல.
அமெரிக்காவிலே பயன்படுத்தலையே, என்ன காரணம்? இது நம்ம விவசாயி உணர வேண்டாமா? மத்திய அரசாங்கம் உணர வேண்டாமா? இந்த நிலையில தான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம், விவசாயிகள் இதற்கான இன்னும் பக்குவமான நிலையில் இல்லை. நிலனுடைய சமப்பகுதி கிடையாது, நீர் ஆதாரம் கிடையாது. ஆகையால வறட்சி ஏற்படுகிறது. நீர்வளமும் மண்வளமும் இந்த தேசத்தில் உருவாக்காமல் இப்படிப்பட்ட ஒரு நவீனமான விதைகளை இந்தியாவில் உற்பத்தி செய்யலாம் என்று கொண்டு வருவது என்பது பொருத்தமல்ல. ஆக முதல்ல விவசாயிகளை பண்படுத்த வேண்டும், மண்ணை பண்படுத்த வேண்டும், நீர் ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும். ஆக ஒரு நவீன விவசாயத்தை கொண்டு வருகிற போது இது போன்ற விவசாயத்தை பின்னாடி ஒரு அனுபவரியா தான் கொண்டு வரணும். இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இறந்து போயிருக்கிற துயரமான நிகழ்ச்சி, பீட்டி விதையினுடைய இருக்க காட்டன் உற்பத்தி பண்ண விவசாயிகள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் இறந்து போயிருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தி பாருங்க, 2 மாசத்துல 80 பேர் இறந்து போயிருக்காங்க விவசாயிகள். அப்படி வேலையோடு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற ஒரு நிலையை இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிற போது எந்த ஒரு அனுபவமும் இல்லாத பீட்டி கத்திரிக்காய், பீட்டி விதைகளை இன்னைக்கு கோதுமையை போல நீங்க உற்பத்தி பண்ணுங்க, தக்காளியை உற்பத்தி பண்ணுங்க, வெண்டைக்காயை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு உணவுல விஷத்தை பூத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. ஆக இந்த விஷ உணவுகளை இனிமே இந்தியாவில் விவசாயிகள் இன்னைக்கு விரும்பவில்லை. ஏற்கனவே ஒட்டு ரகம் என்று ஒரு இருக்கிறது, அதில் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்யலாம், அதை நவீனப்படுத்தலாம். அந்த வகையில் அந்த உற்பத்திகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு இருக்கிறது. அவர்களோட விதைகளை இந்த வருஷம் உற்பத்தி செய்யறதுல கூட அடுத்த வருஷம் விதைகளை எடுத்து அதில் உற்பத்தி செய்யலாம். இதில் அப்படி செய்ய முடியாது. பீட்டி கத்திரிக்காயில, பீட்டி விதைகள்லயோ அப்படி யாரும் பயன்படுத்த முடியாது. இது ஆண்டுதோறும் அவங்கள்ட்ட தான் போய் நிக்கணும். தொடர்ந்து பேசலாம் ஐயா. மரபணு மாற்று பயிர் சாகுபடி செய்யும் பொழுது அதற்கான விதைகள் என்பது அந்த பன்னாட்டு கம்பெனிகளிடம்தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய முறையில் விவசாயிகள் அந்த விதைகளை அவர்களாகவே சேமித்து அடுத்தடுத்த பருவங்களுக்கு அவர்கள் பயிர் செய்து கொள்ளலாம். ஆனால் பன்னாட்டு கம்பெனிகள் இந்த மரபணு பயிர் சாகுபடி முறையில் அவர்கள் உள்ளே வரும்பொழுது இந்த விதைக்கான விலையையும் அவர்களே நிர்ணயிக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பயிர்களுக்கான பூச்சிக்கொல்லி மருந்தையும் உரங்களையும் அவர்களிடமே வாங்க வேண்டும் என்கின்ற கட்டாயமும் படுத்த இருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. திருவாரூரில் இருக்கும் எமது செய்தியாளர் செந்தில் தேவாவிடம் பேசலாம். செந்தில் தேவா, இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடி என்பது மண் வளத்தை எந்த அளவிற்கு பாதிக்கும், அதே போல மண்ணில் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தையும் எந்த அளவிற்கு பாதிக்கும், மண் மலடாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. இதை பற்றி அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ நம்ம இந்த மரபணு மாற்று பீட்டி அந்த விதைகளை பயன்படுத்தினா இந்த மண்ணோட வளம் கெட்டு போயிடும். அதே மாதிரி நான் அதாவது 2-3 தடவை பயிர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிலம் சுத்தமா மலட்டுத்தன்மை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத சொல்லுங்க. கடந்த வாரம் மத்திய அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையில நெல், கடலை எண்ணெய், கடுகு போன்ற 15 வகையான உணவுப் பயிர்களில் இந்த மரபணு புகுத்தப்பட்டு அதெல்லாம் கள ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. விவசாயிகள் மத்தியிலே ஒரு கிராம வழக்கு சொல்ல ஒன்று உண்டு, புடி விதையானாலும் மடி விதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த விதை இந்த மரபணு மாற்ற தொழில்நுட்பத்தினால விவசாயிகள் கையிலிருந்து விதையெல்லாம் பறிபோயிடும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், சுற்றுச்சூழல் கெடும், உணவு பூரா நஞ்சா மாறும், இதனால மண் வளமும் கெடும் அப்படிங்கறது அந்த தொழில்நுட்பத்தோட பின்விளைவுகளாக இருக்கும். இது உலக அளவில் விஞ்ஞானிகள்லாம் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை யாருமே ஏத்துக்கல, நிச்சயம் தீங்கு விளைவிக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. கள ஆய்வுக்கு இந்த பாராளுமன்ற நிலைக்குழுவும் இந்த கள ஆய்வுக்கு உட்படுத்தி ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மனித உயிர்களை ஆய்வுக்கூட எளியலாக பயன்படுத்துகின்ற இந்த முறையை உடனடியாக மத்திய அரசு கைவிடும் என்பது விவசாயிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரு செய்தி. தகவலுக்கு நன்றி. இப்ப இந்த விவசாய நிலையை பீட்டி விதைகளை நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தினா விவசாயம் எந்த நிலைமைக்கு போகும்? இப்ப பாக்குற விவசாயத்துக்கும் அதுக்கு என்ன ஏற்படும்? பொதுவா இந்த பீட்டி விதைகளை நாம விதைச்சாலே பக்கத்துல இருக்கிற நல்ல நம்ம நாட்டு விதைகள் கூட நஞ்சாகக்கூடிய மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இப்ப பீட்டி பருத்தின்னு ஒண்ணு விளைய வச்சாங்க இல்லையா, அந்த பருத்திய பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பருத்தியோட நாட்டு விதைகளே கிடையாது, எல்லாம் பீட்டியா போயிட்டு அந்த பீட்டி பருத்திக்கு என்ன சொல்றாங்கன்னா அதை பயிர் பண்ணிட்டு அதுக்கு பாதுகாப்பா நம்ம நாட்டு பருத்திய பயிர் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வீட்டுல ஒரு வெள்ளைக்காரன் பிள்ளைய கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பாதுகாப்பா நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது மாதிரிதான் அந்த கதை. பெண்கள் கையில விதை இருந்தவர்களும் இந்த நாட்டுல எந்த பிரச்சனையும் வரல. அது வியாபாரமாக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட அதை கொடுக்க போற பிறகுதான் அதுல பிரச்சனைகள் வருது. விதைகள் நமது பேராயுதம், அதை நாம கை விட்டுட்டோம்னா மற்றவர்களுக்கு நாம அடிமை. இந்தியாவுல பிரதமர் இருப்பாரு, ஜனாதிபதி இருப்பாரு, முதலமைச்சர் இருப்பாரு, எல்லாம் நம்ம ஆளா இருப்பாங்க. ஆனா அதிகாரம் பன்னாட்டு நிறுவனங்களின் கையில இருக்கும். ஆகவே இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பங்கிறது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒன்று. அந்த விவசாயமே நமக்கு தேவையில்லை, அந்த விதைகளை நமக்கு தேவையில்லை. நாட்டு விதைகள்
நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம தாய்மார்கள்லாம் கண்டெடுத்து மீண்டும் விதை வந்து நம்ம பெண்கள் கையில வரணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசை. உங்களோட தகவலுக்கு நன்றி. இப்ப நம்மளோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயி ஜோதிபாஸ் வந்திருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒன்றிய செயலாளர். இப்ப கேட்போம், இப்ப சாதாரணமா விவசாயிகள் ஏற்கனவே நினைஞ்சு போயிருக்காங்க. பல்வேறு அவங்கள்ட்ட வந்து இப்ப விவசாயம் பண்ண முடியாத சூழல் நிறைய இருக்கு. இந்த நிலையில இந்த இது வந்து விவசாயி மத்தியில எப்படி இருக்கு, எப்படி ஒரு இந்த மத்திய அரசோட தகவல் உங்களுக்கு எப்படி தெரியுது? குறிப்பா வந்து விவசாயிகளை மேலும் உயிர் கொள்ளுகிற ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் இந்த திட்டம் ஏற்கனவே புதிய பொருளாதார கொள்கை காட்டு ஒப்பந்தத்தை இந்த நாட்டில் புகுத்தக்கூடாதுன்னு சொல்லி இடதுசாரிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அதனுடைய பின் விளைவுகள் தான் இன்னைக்கு இது மாதிரி வந்திருக்கு. விவசாயிகள் மேலும் உயிரை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான இந்த திட்டம், இதை முற்றிலும் கைவிட வேண்டும். அதே மட்டுமல்லாது இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காய்கறிகளை இவர்களே விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருந்தது. விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விதைகளை இவர்களே எடுத்து வைத்து அதை விதைத்து இன்னைக்கு சாகுபடி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாற்றுன்னு சொன்னா இந்த இருக்கக்கூடிய அந்த காய்கறி அல்ல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருள்கள் போறாவும் இன்னைக்கு வந்து விதை எடுக்க முடியாது. இது மிக மோசமான விவசாயிகளை மேலும் மேலும் ஒரு பாதாள குழியில் தள்ளுவதற்கு இந்த திட்டம் மேலும் செயல்படுகிறது. ஆகவே இந்த திட்டத்தை முற்றிலும் நாங்கள் எதிர்ப்பது மட்டுமல்ல, எத்தனை விவசாயிகள் அந்த இழந்தாலும் அந்த திட்டத்தை நாங்கள் இங்கு அமல்படுத்த ஒன்றுபட்ட இந்த டெல்டா மாவட்டத்தில் தமிழகத்தில் இங்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நாங்கள் அழுத்தமாக இந்த விவசாயிகள் சார்பில் சொல்ல விரும்புகிறோம். உங்க தகவலுக்கு நன்றி. இங்க வந்து விவசாயி தனபால் அவர் வந்திருக்காரு, ஒரு பாரம்பரிய வேளாண் விவசாயி, அவர்கிட்ட பேசுவோம். வந்து MS சுவாமிநாதன் அவர்களுடைய பசுமை புரட்சி திட்டத்தின் மூலம் ரசாயன உரங்களை பயன்படுத்திய விவசாயிகள் இன்றைக்கு கடனாளியாக நிலங்களை இழக்கிற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் பிடி விதைகளை மான்சாண்டோ போன்ற நிறுவனங்களுக்கு தாரை வார்த்திருக்கிற இந்திய அரசு காங்கிரஸ் அரசின் நிலைக்குழுவிலே பிடி உரிய உள்ளிட்ட விதைகளை அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செயல்படுத்துகின்ற இந்த போக்கு என்பது இரண்டாம் தர நிலையை ஏற்படுத்துகிறது. இது விவசாயிகளை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கிறது. பிடி பருத்தியை விளைவித்த விதர்பா மாவட்ட விவசாயிகள் மட்டும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அந்த இலைகளை தின்ற பல நூறு ஆடுகள் இறந்து போனது. அதற்கு பின்னாலே அந்த மாநிலம் முழுவதும் பிடியை அனுமதிப்பதில்லை இல்லை என்ற நிலையை விவசாயிகள் கையில் எடுத்தார்கள். எனவே தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்திலே இந்த மரபணு மாற்று செந்தில் தேவா தொடர்ந்து பேசலாம். மரபணு மாற்று பயிர் சாகுபடி பற்றி பல தகவல்களை பார்த்து வருகிறோம். மேலும் பல தகவல்களை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். மரபணு மாற்று பயிர்கள் குறித்த பல தகவல்களை பார்த்து வருகிறோம். இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடி குறித்து விவசாயிகளிடத்தில் பல அச்சங்கள் நிலவி வருகிறது. அந்த அச்சங்களை போக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த கருத்துக்களை பதிவு செய்கிறார் திரு MS சுவாமிநாதன். கேட்கலாம். விவசாயிகளுக்கு நான் கூடுதல்னா நீங்க அதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் ரொம்ப குறைச்சல், அதிக வருமானம் வேணும்னா அதிகமாக உணவு உற்பத்தி செய்ய வேண்டும், நல்ல சத்துணவுகளையும் உற்பத்தி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு எது நல்லதோ, விவசாயிகளுக்கு மாத்திரம் இல்லை, மக்களுக்கு எது நல்லதோ அவங்களோட நியூட்ரிஷன் அதை நம்ம செய்யணும். நம்ம வெளியூரில் என்ன செய்கிறோம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் ஒரு கம்பெனி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்ம தேசத்தில் நம்ம கவர்மெண்ட்லேயே பார்த்து இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லணும். அதில் எல்லாருக்கும் நம்பிக்கை வேணும். விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிகள் நண்பர் மாதிரி ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசமை போட்டு அவங்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுத்து. திரு பழனிசாமி அவர்களுக்கு பேசலாம். ஐயா, இப்போ இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விவசாயிகளுக்கு பல்வேறு அச்சங்கள் இருக்கு. இப்போ இந்த பயிர் சாகுபடி என்பது விவசாயிகளுக்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறா. இந்த பிரச்சனையில மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? உடனடியாக மத்திய அரசு இது திரும்ப பெற வேண்டும். இது ஏற்கனவே ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமா ஒரு ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கிறது, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை முடிவரையிலும் இதை அமல்படுத்தக்கூடாது. இதுக்கு நாடாளுமன்றத்தில் தனி மெஜாரிட்டி, ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டிக்கு இருந்தது பில்லு, அதுக்காக வேண்டி இது இந்தியாவிலே பிடி விதைகளை அனுமதிக்கலாம்ங்கிற ஒரு பில்லை கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையால் பாரத பிரதமர் இதுக்குரிய முறையில் எடுக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசையும் இது இருக்கின்ற விவசாயிகள் ஒட்டுமொத்தமான எதிர்ப்பில் இருக்கிற போது தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் விஞ்ஞானிகளும் சேர்ந்து
இதுக்கு இருக்கிற அபாயங்களை விவசாயிகளிடத்தில் சொல்ல வேண்டும். அந்த முறையில் இந்த பில்லு வராமல் இருப்பதற்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையா இருக்கிறது. இது விவசாயிகளை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் கெட்டுப்போகும். இருக்கிறதெல்லாம் இழந்து அநேகமா அவர்கள் விவசாயிகள் தெருவில் இருந்து அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய அபாயத்திலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். உங்க தகவல்களுக்கு நன்றி ஐயா. மரபணு மாற்று பயிர் சாகுபடியை பரிசோதனை அடிப்படையில் செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 15 பயிர்கள் இந்த பட்டியலுக்குள் இருக்கின்றன. மரபணு மாற்று பயிர்கள் என்பது உலகின் பல நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவில் மட்டும் அதை ஏன் மத்திய அரசு செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடி என்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். அதே நேரத்தில் இந்த மரபணு மாற்று பயிர்கள் என்பது மண் வளத்தையும் பாதிக்கும், மண்ணை மலடாக்கும் ஒரு தன்மையும் இந்த பயிர்களுக்கு இருக்கிறது. மேலும் இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் பறவைகள் மற்றும் பூச்சி இனங்கள் பலவும் அழியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் இயற்கை சூழலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த மரபணு மாற்று பயிர் சாகுபடிக்கு முதன்மையான காரணமாக வைக்கப்படுவது உணவு உற்பத்தி தான். ஆனால் உணவு உற்பத்தி என்பது தேவைக்கு இருக்க வேண்டுமே தவிர அது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டு அந்த உற்பத்தியை பெருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தும் விவசாயிகள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் பயிர் சாகுபடிக்கான ஆராய்ச்சியையும் செய்து அதை விவசாயிகளுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தும் விவசாயிகள் மத்தியில் வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் திருவாரூரிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் செந்தில் தேவா மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு பழனிசாமி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.